நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். அதாவது இன்னைக்கு வந்து நீங்க மார்னிங் vlog என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பார்க்க போறேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறேன் அப்படின்னா ஒரு புதினா ரைஸ், 1 pot ரைஸ், அதாவது நோ ஆனியன் நோ கார்லிக். நம்ம சேனல்ல நோ ஆனியன் நோ கார்லிக் வந்து ரெசிபி வந்து அவ்வளோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பண்ற ரெசிபிலாம் நிறைய சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ கைஸ். இதுல நோ ஆனியன் நோ கார்லிக் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு டிப்ஸா கூட இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆத்துல வந்து சிரார்த்த பட்சம்லாம் இது வந்து தெரிஞ்சவாளுக்கு ஓகே, தெரியாதவாளுக்கு நான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ சிரார்த்த பட்சம் வருது இல்லையா, அதாவது மாமனாருக்கு மாமியாருக்கு அந்த திதி கொடுக்கறது தவசம் வரும் இல்லையா, சிரார்த்தம். அப்போ வந்து அந்த 1 வீக் நம்மளால எவ்வளவு முடியறதோ நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு நல்லது, நம்ம சந்ததிகளுக்கு நல்லது. ஸோ அந்த சிரார்த்த பட்சம் வரும்போது மேக்சிமம் ஒரு டிஃபன் ஆகட்டும் ஒரு இதாகட்டும் நம்ம வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் நம்ம வந்து பண்ணி வெங்காய பூண்டு இல்லாம பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட சாஸ்திரமும் அதுதான் சொல்றது. ஸோ அதனால இது ஒரு டிப்ஸ். இன்னைக்கு வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்ல புதினா ரைஸ் தான் பார்க்க போறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு கட்டு வந்து புதினா எடுத்துருக்கேன். இந்த புதினாவை நம்ம ஆஞ்சிக்கலாம். அதாவது இது புதினா ஆஞ்சிண்டே பேசலாம். அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப சாஸ்திரம் பார்க்கறவா வந்து 15 நாள் இருப்பா. அதாவது புருஷாலாம் வந்து ஷேவ் பண்ணிக்க மாட்டா. அந்த மாதிரிலாம் வந்து சிரார்த்தத்துக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. இப்பெல்லாம் ஆஃபீஸ் போறா. ஸோ அதனால ஆனா முடிஞ்சதுன்னா இருங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்க கூடாது ஆம்பளையில, அந்த மாதிரிலாம் இருக்கு. மேக்சிமம் நம்மளால 15 நாள் இருக்க முடியல அப்படின்னா நம்மளால முடிஞ்சது ஒரு 1 வீக். அப்படி ரொம்ப முடியலையா, இப்ப வெளியூர் போறோம், அதெல்லாம் சிலதெல்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்ல, அப்ப வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியாவது, அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதன்கிழமை சிரார்த்தம் வருது அப்படின்னா திங்கக்கிழமை ஒரு திங்கள் செவ்வாய் அந்த மாதிரியாவது நம்ம இருக்கலாம். நம்ம வந்து நம்மளோட மனசு தான் காரணம். நம்ம நினைச்சு நம்ம மனசு உணர்ந்து நம்ம இருக்கணும்னு நினைச்சா நம்மளால கண்டிப்பா சாதிக்க முடியும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் அப்படிதான் ஃபாலோ பண்றேன். இது வந்து கம்பல்ஷன் கிடையாது, யாரையும் இது பண்ணல. நான் ஷேர் பண்றது அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு நான் சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த புதினா இருக்குல்ல, இந்த புதினாவோட ஸ்டெம்மை வந்து நீங்க வந்து அழகா ஒரு சட்டியில வச்சா கூட அழகா சூப்பரா நமக்கு வந்துடும். ட்ரை பண்றேன். நான் வந்து ஒரு சட்டியில வந்து புதினா இதை வந்து வச்சு உங்களுக்கு நல்லபடியா பகவானோட கிருப்பையில ஆச்சாரிய நம்ம உலகத்துல அந்த புதினா வந்ததுன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை ஃபுல்லா ஆஞ்சிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா ஆஞ்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி 4 பச்சை மிளகாய் போட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. அதோட நம்ம வந்து தேங்காய் போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கொஞ்சமா புதினா நல்லா வாஷ் பண்ணிட்டு இதையும் அரைச்சிட்டு கொஞ்சம் புதினா வந்து அப்படியே போட்டு வதக்க போறோம். நம்ம வந்து இது நைஸா அரைச்சின்னு வந்துடலாம். நைஸா அரைச்சின்னு வச்சு பாருங்க. நம்ம இதோட வந்து கொஞ்சம் பட்டாணியும் போடலாம், கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருக்கும். இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரே ஒரு கொஞ்சமா பட்டர் போட்டுருக்கோம். ஒரே ஒரு இது பட்டர் போட்டுருக்கோம். நம்ம வந்து பட்டரும் போட்டு நெய் பட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெய் விட்டுக்கோங்க. சும்மா ஒரு என்ஹான்ஸ்க்கு பட்டர் போட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். ஷாய் ஜீரா போட்டுக்கலாம். நீங்க ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு 1 pot ரைஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஷாய் ஜீரா போட்டுருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இது வாசனை. ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, நான் வந்து கொஞ்சமா பட்டாணி இருந்தது, அதையும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் புதினா ரைஸோட அப்படின்ட்டு கொஞ்சமா பட்டாணி போட்டுருக்கேன். இதை நல்லா ஒரு 2 minutes சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், நான் தூள் உப்பு தான் யூஸ் பண்றேன், தேவைக்கேற்ப. இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இதை வந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். ஓ மை காட், பாருங்க. புதினாவையும் போட்டுடலாம். சூப்பரா இருக்கும். முன்னாடியே போட்டிருந்தா
அந்த நெய்லையும் அந்த வெண்ணெயிலையும் எண்ணெயிலையும் நல்லா வதங்கியிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா ஒரு 2 minutes வதக்கிக்கலாம். நல்லா தலைக்கிறது. நான் வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்துன்னு இருக்கேன். 1.25 டம்ளர் எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் இதில் பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம், ஜீரக சம்பா ரைஸில் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். நான் ஆற்றுல இருக்கிற நம்ம எப்பயும் சமைக்கிற அந்த அரிசி தான் எடுத்துன்னு இருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் வந்து 1.25 எடுத்துன்னு இருக்கேன் இல்லையா அரிசி. நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மிக்சியில் இருக்குதுல்ல அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் 1 டம்ளர் விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி விட்டுன்னு இருக்கேன்ப்பா. இந்த கப்பில் 2 டம்ளர் தண்ணி விட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஆற்று அரிசிக்கு எவ்வளோ தண்ணி விட்டால் அந்த கொஞ்சம் உதிரியாக வருமா, எப்படி வேணும் உங்கள் ஆற்றுக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி ஒரே ஒரு விசில் விடலாம் போதும். அதுவே நல்லா இருக்கும் சூப்பராக. நிமிஷமாக 10 minutesல ஆகிடும்ப்பா. நம்ம வந்து வெங்காயம் பூண்டு ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து குக்கும்பர் ரைத்தாவோட நீங்கள் வந்து தொட்டுண்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து வெங்காயம் இல்லை இல்லையா, அதனால் குக்கும்பர் ரைத்தாவோட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவோம் எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாருங்க இப்போ அப்படியே கொதி வர ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து குக்கரை போட்டு மூடிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் அடங்கிடுவோம். வாவ் சூப்பர். ஆஹா அடிப்பொலியாக இருக்கு பாருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக புதினா ரைஸ் வித்தவுட் ஆனியன் அண்ட் கார்லிக். இது குக்கும்பர் ரைத்தா பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒன்றும் இல்லை, குக்கும்பர், தக்காளி, தயிரை விட்டு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. தாளிப்பு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு பெருங்காயம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவோம். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அதனால இதை நான் காமிக்கல. சிம்பிளான இன்னைக்கு வந்து 1 pot ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நோ ஆனியன் நோ கார்லிக் நம்ம சேனலில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. மற்ற ரெசிபிஸோட இந்த ரெசிபி வந்து நிறையா வியூஸ் போகிறது எல்லாமே உங்களோட ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதுனால தான். நீங்கள் எல்லா ரெசிபிக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. உங்களால தான் இந்த போஜனம் அப்படிங்கிறத நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி இந்த நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ பை, தேங்க்யூ ஸோ மச்.